ஓரியோ டேஸ்ட்டுக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வெறும் பிஸ்கெட்டாக சாப்பிட்றத விட வெவ்வேறு வெரைட்டியில் ஓரியோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓரியோ பஜ்ஜி. இந்த ஓரியோ முதலாக விற்பனைக்கு வந்த தினம் இன்று. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷனல் பிஸ்கெட் கம்பெனின்னு அழைக்கப்படக்கூடிய நாபிஸ்கோ கம்பெனி தான் முதல்ல ஓரியோ அப்படிங்கிற பிஸ்கெட்டை அறிமுகப்படுத்தினாங்க. 1912 மார்ச் மாதம் 6 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஓரியோ பிஸ்கெட் ஆரம்பத்தில் டின்ல தான் விற்பனைக்கு வந்துச்சு. 1/2 கிலோ ஓரியோ பிஸ்கெட் அப்போ 25 சென்ட் தான். இதுக்கே ஓரியோங்கிற பேரை வச்சாங்கன்னு யாருக்குமே சரியா தெரியல. பிரெஞ்சில் தங்கத்தை ஓரியோன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதோடைய பேக்கிங்கில் கூட தங்க எழுத்துல அது எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது ஓரியோ டாஃபின் அப்படிங்கிற லாரல் செடியை தான் குறிக்கும். இதோட டிசைனில் கூட அந்த செடி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எதுக்காக இந்த பிஸ்கெட்டுக்கு பேர் வந்ததுன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டுங்கிறது பிடிச்சி போக ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் ஒரு பிஸ்கெட்டாக மட்டும் இருந்த இந்த ஓரியோவில் சாமுவேல் ஜே போர்செலோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபுட் சயின்டிஸ்ட் நடுவில் ஒரு க்ரீமை வச்சு ஓரியோ சாண்ட்விச்சை உருவாக்குனார். அதுக்கப்புறமா தான் ஓரியோவுடைய சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போச்சு. 2011 உலகம் முழுக்க அதிக அளவில் விற்பனையாகும் பிஸ்கெட்டுன்னு ஓரியோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே இடம்பெற அளவுக்கு விற்பனை போச்சு. இப்படி உலகம் முழுக்க ஓரியோ சாப்பிடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கோட நின்றுவாங்க. நம்மள மாதிரி வெரைட்டி அதை சாப்பிட்றதில்ல. இப்படி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் புது இனோவேஷனை உருவாக்கக்கூடிய இந்த ஓரியோ பிஸ்கெட் முதலாக அறிமுகமான தினம் இன்று.